லூயிஸ் அவர்களிடமிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப பெற்றார். அவர்களுடன் இருந்த கூட்டணியை கலைத்துக் கொள்வதாக சொல்லிவிட்டான். அது மட்டும் இல்லாது அவர்களை தாக்குவதற்காக பாடிகார்ட்ஸையும் அனுப்பி வைத்தான். ஏன் இப்படி நடக்கிறது என்பது அவர்கள் இருவருக்குமே புரியவில்லை. அதே சமயம் ஆர்யா மேத்தாவும் அவனை போனில் மோசமாக திட்டினான். பல வார்த்தைகளுக்கு பிறகு இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக தன்னை வந்து பார்க்கவே கூடாது, மீறி பார்த்தால் அந்த நிமிடமே அவர்களது உயிர் பிரிந்துவிடும் என்று எச்சரித்தான். இப்படி லூயிஸ், ஆர்யா மேத்தா இருவரும் தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தை மிகவும் அவமதித்தனர். அதனால்தான் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆதரவாளர் வீரேந்திர பூபதி மட்டுமே. அவனால் மட்டுமே அவர்களால் வலுவாக இருக்க முடியும். மிஸ்டர் வீரா சார், அந்த லூயிஸை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே நீங்க தான். அவன் இப்படி ஆள் வச்சு எங்களை அடிச்சது சரியா? நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்று தீனதயாளன் கேட்டான். அடக்கடவுளே, என்ன இவனுங்க! நானே என் உயிருக்கு பயந்து ஐயோ அம்மானு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம்ல வந்து என்கிட்ட இவனுங்க பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்று தனக்குத்தானே புலம்பியவன் அவர்களிடம், நீங்க 2 பேரும் உடனே இங்கிருந்து கிளம்புங்க என்று கோபத்துடன் கத்தினான். என்ன மிஸ்டர் வீரா சார், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இவ்வளவு கோபமா கத்துறீங்க என்று தீனதயாளன் குழப்பத்துடன் கேட்க, அப்பொழுதுதான் அவனையும் அவனது தோற்றத்தையும் மேலிருந்து கீழ் வரை கவனித்தான் யஷ்வந்த். ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது தங்கள் கண்முன் நிற்கும் வீரேந்திரனின் தோற்றத்தை பார்ப்பதற்கு சிரிப்புதான் வந்தது. இதற்கு முன் இருந்த வீரேந்திரனுக்கும் இப்பொழுது தங்கள் முன் இருக்கும் வீரேந்திரனை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அதனால் யஷ்வந்த் அவனிடம், மன்னிக்கணும் மிஸ்டர் வீரா சார், நான் உங்களை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். உங்க உடம்பு ஏன் இந்த அளவுக்கு காயமா இருக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று யஷ்வந்த் நக்கலாக கேட்டவாறு சிரித்தான். அதை கேட்ட வீரேந்திரனின் முகம் கோபத்தில் சிவந்தது. உடனே அவன் யஷ்வந்தின் முகத்தில் பலமாக அடித்தான். அவன் எதற்காக இப்படி தன்னை அடித்தான் என்று யஷ்வந்திற்கு புரியவில்லை. அவனது இந்த நடவடிக்கையும் அவன் தோற்றத்தையும் பார்த்தவர்கள் என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியாமல் குழம்பினர். என்னடா விட்டா, நீங்க 2 பேரும் என் முன்னாடி இவ்வளவு அதிகமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு வார்த்தை நீங்க என்ன கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, உங்க 2 பேரையும் சாவடிச்சிடுவேன். என்ன பயம் விட்டு போச்சா? நான் இப்பவே பாம்பேக்கு போறேன். அது மட்டும் இல்லாம இப்பவே இந்த நிமிஷமே நான் இந்த புது புருஷோத்தமன் ஆர்னமெண்ட்ஸ் குரூப்ல இருந்து விலகிக்கிறேன். அண்ட் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நான் இங்க இருந்ததை பத்தி யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதையும் மீறி வெளியே போயிருக்கு. அது மூலமா எனக்கு வந்த ஆபத்தை பார்த்து நீங்க பதறாட்டியும் பரவாயில்ல, நான் அமைதியா போயிருப்பேன். ஆனா எவ்வளவு துணிச்சல் இருந்துச்சுன்னா என்ன கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சிருப்பீங்க. கண்டிப்பா இதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் நான் இந்த கம்பெனில இருந்து ரிலீஸ் ஆகுறது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இமீடியட்டா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகி ஆகணும், இல்ல என்று அவர்களை விரல் நீட்டி மிரட்டிய வீரேந்திரன் தனது பாடிகார்ட்ஸை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். என்ன நடந்துச்சு இந்த ஆளுக்கு? வந்தான், பேசினான், அடிச்சான். ஆல்ரெடி உடம்பெல்லாம் காயமா இருந்துச்சு. இப்ப 4 பேரை அழைச்சிக்கிட்டு தட்டு மாதிரி போயிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியலையே என்று தீனதயாளன் ஏமாற்றம் தோய்ந்த முகத்துடன் சொன்னான். ஆரம்பத்தில் சுரபிக்கு எதிராக இது போன்று ஒரு கம்பெனியை தொடங்கலாம் என்று யஷ்வந்தும் தீனதயாளனும் முடிவு செய்த பொழுது அதற்கு சிறந்த முதலீட்டாளர்களை தேடலாம் என்று அவர்கள் பிளான் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுக்கு இத்தனை பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் கிடைத்தது தேடாமல் கிடைத்த புதையல் போன்று நினைத்து இருவரும் சந்தோஷத்தில் குதூகலித்தனர். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து தங்கள் கைவசம் இருந்த அனைத்து இன்வெஸ்டர்களும் அவர்களாகவே விலகி கொண்டு செல்வதும் அவர்கள் தங்கள் மீது கோபமாகவும் தங்களை தாக்குவதற்கும் தயாராகவும் இருப்பதை நினைத்து தீனதயாளன், யஷ்வந்த் யாருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. ஏன் நம்ம புருஷோத்தமன் குரூப்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களாகவே திடீர்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க என்று தீனதயாளன் கேட்க, இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வேணும்னா வீரேந்திர பூபதியை மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா என்று கேட்டான் யஷ்வந்த். நல்லா சொன்னப்போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவர் உனக்கு ஒரு அறை விட்டுட்டு போனாரு. அதிலேயே தெரிய வேணாம் அவர் நம்ம மேல எந்த அளவுக்கு கோபமா இருக்காருன்னு. பட் அதுக்கான ரீசன் என்னன்னு தான் புரியல. வீரா பாம்பே வந்திருக்கிறத பத்தின விஷயத்த வெளியே யாருக்குமே சொல்லலையே. நம்ம கையில புதையல் இருக்குன்னு நம்மளே எப்படிடா காட்டி கொடுப்போம்? அதை அவர் புரிஞ்சுக்காம நம்ம மேல கோவப்பட்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம மறுபடியும் கூப்பிட்டா அவர் நம்மளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு என்று சொன்னான் தீனதயாளன்.
பூபதி குடும்பத்தில் ஏற்பட்ட தங்களுடைய அறிமுகம் தங்கள் இருவரையும் எங்கோ அழைத்து செல்லும் என்று அவர்கள் இருவரும் கனவு கோட்டை வளர்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த சமயம் அவர்கள் திடீரென சேற்றில் விழுந்து கரை படிந்ததை போல உணர்ந்தனர். மறுபுறம் விக்ரம் லம்போவுடன் அவனுடைய ஆர்டிபிஷியல் தீவிற்கு சென்றான். விக்ரமை அந்த இடத்தில் டிராப் செய்த பிறகு லம்போ அங்கிருந்து புறப்பட்டுவிட விக்ரம் வீட்டிற்குள் நுழைந்தான். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்தவனின் முகத்தில் குழப்ப ரேகைகள் ஓட ஆரம்பித்தது. இரவு 7 மணிக்கு மேல் ஆகியும் வீட்டில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் இருட்டாக இருந்தது. என்னாச்சு, லைட் எதுவுமே எரியாம இருக்குது என்று யோசித்தவாறு அங்கு இருந்த வேலையாட்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் மாறி மாறி அழைக்க யாரிடம் இருந்தும் எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. காரணம், வேலையாட்கள் யாருமே அந்த இடத்தில் இல்லவே இல்லை. என்ன ஆச்சு, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு வாய்ஸும் கேட்கல என்று யோசித்தவனுக்கு திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவனாய், என்ன ஆச்சு, யாரையுமே காணோம், அப்போ நம்ம பேபி என்று நினைத்தவன் மனது படபடக்க ஆரம்பித்தது. வேலைக்காரங்க யாருமே இல்ல, நான் இத்தனை சத்தம் போட்டும் என்னோட பேபி கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிருப்பா? இங்க நான் செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த அளவுக்கு டைட்டா தானே வச்சிருக்கேன். அதுவும் பேபி இங்க வரப்போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராக்கெட் ராஜா கிட்ட சொல்லி வேற தனியா செக்யூரிட்டி சிஸ்டம் அலர்ட் பண்ண சொன்னனே. அவகிட்ட இருந்து நான் இவ்வளவு கத்தியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல என்று யோசித்தவன் பதட்டமான குரலில், பேபி பேபி நீ இருக்கியா? எங்க இருக்க பேபி? நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா சுரபி என்று அவன் சத்தமாக கத்த ஆரம்பித்தான். என்ன நடக்குது என்று ஒன்றும் புரியாமல் அவன் லைட்டை ஆன் செய்வதற்காக சுவிட்ச் போர்டை நோக்கி சென்ற சமயம் திடீரென அந்த சுவிட்ச் போர்டுக்கு அருகில் பின்னால் இருக்கும் ஸ்டெப்ஸில் ஏதோ ஒரு வெளிச்சம் பிரகாசமாக தோன்றுவதை போல் உணர்ந்தான். உடனே மெதுவாக அங்கே சென்று பார்க்க அந்த இடம் முழுவதும் பல வண்ண மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் ஜொலித்துக் கொண்டு இருந்தது. ரோஜா இதழ்களின் நறுமணம் அவனது மூக்கை தொலைக்க ஆரம்பித்தது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விக்ரம் அப்பொழுதுதான் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. உடனே அவன் இதழோரத்தில் அழகிய புன்னகை ஒன்றும் அரும்பியது. அந்த இடத்தை அவன் சுற்றும் முற்றும் திரும்பி திரும்பி பார்த்தவாறு ரசிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது ரோஜா நிறங்களால் ஒரு பாதை ஒன்று அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதை கவனித்தவன் அந்த ரோஜா பூ போன பாதையிலேயே நடக்க ஆரம்பித்தான். அங்கே பால்கனியில் அதே ரோஜா பூ வண்ண நிறத்தில் சாரி அணிந்திருந்த சுரபி அழகிய ரோஜா மலர் போல் நின்றவாறே நிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். பேபி, ஏன் பேபி என்னை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ற? எவ்வளவு அழகா இருக்க பாரு. அந்த நிலா, இந்த ரோஜா பூ எல்லாமே தோத்து போகும் உன்னோட அழகுக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னவன் மெதுவாக அவள் காதருகே சென்று சத்தம் இல்லாத குரலில், பேபி இப்ப நீ பார்க்கறதுக்கு அழகா மட்டும் இல்ல, யூ லுக் சோ ஹாட் பேபி என்று கிறங்கி போன குரலில் சொல்ல அவனது இந்த பேச்சு சுரபிக்கு வெட்கத்தை கொடுத்தது. தன் பார்வையாலேயே அவளை மேலிருந்து கீழ் வரை அளவெடுத்தான். இந்த பாதுஷாவை பார்த்துக்கிட்டே மட்டும்தான்டா இருக்க முடியுது. என்னடா விக்ரம், நீ எத்தனை பெரிய விஷயத்தெல்லாம் சாதாரணமா சமாளிச்சு விடுற. ஆனா உன் கண்ணு முன்னாடி உன் மனசுக்கு பிடிச்சவ இம்புட்டு அழகா நின்றுட்டு இருக்கா. அவளை நீ நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியலையடா. இதுதான் உன் பவராடா. எல்லாரும் சொல்ற மாதிரி பொண்டாட்டி முன்னாடி புருஷன் பொட்டி பாம்பா அடங்கிதான் ஆகணும் போல. ஐயோ இம்புட்டு அழகா இருக்காளே. ஐயோ விக்ரம், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். ஆனால் அவனது பார்வை சுரபிக்கு வெட்கத்தையும் ஒருவித சிரிப்பையும் கொடுக்க, அதற்கு மேலும் அவனது பார்வையின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவள் அங்கிருந்து கிளம்பி போன சமயம் மெதுவாக அவள் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினான் விக்ரம். என்ன பேபி, எனக்காக தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ண. ஆனா நான் உன்கிட்ட வந்து பேச வந்தப்ப மட்டும் ஓடி போனா என்ன அர்த்தம்? உன்னோட ஒர்க்குக்காகவாவது கொஞ்ச நேரம் என்கிட்ட நின்று பேசலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே என்று அவன் சொல்ல, சரி என்பது போல் தலையசைத்து சுவற்றின் அருகே ஒன்றி நின்றாள். பேபி, நான் உங்ககிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாவே எனக்கு இது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குது. இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் எப்படி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியல என்று அவன் சொல்ல, நீ உன்னோட சந்தோஷத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், எனக்கு ஏதாவது கிஃப்ட் பிரசன்ட் பண்ணு, அது போதும் என்று அவள் விளையாட்டாக சிரித்து கொண்டே சொல்ல, உடனே விக்ரம் அவள் அருகே இருந்த ரோஜா பூ ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான். என்ன, இது மட்டும் கொடுத்தா போதுமா? எனக்கு பத்தாது, வேற ஏதாவது வேணும் என்று அவள் குதர்க்கமாக அவனை பார்த்தவாறு சிரித்து கொண்டே சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு பேபி, நீ ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும்
நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னான். அடா மக்கு மக்கு என்று தலையில் அடித்துக்கொண்டு முணுமுணுத்தவள், இங்க பாரு, கிஃப்ட் எல்லாம் கேட்டு கொடுக்க கூடாது, தானா கொடுக்கணும், அதுதான் கிஃப்ட். பிடிச்சவங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா அதை மனசார வாங்கிக்கிறதுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா விக்ரம் என்று சொல்லிவிட்டு அவள் அவனை கள்ள பார்வை ஒன்று பார்க்க, ஓ மேடம் அப்படி சொல்றீங்க, எனக்கு புரியுது புரியுது. சரி, அப்படின்னா நான் உனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னோட பல நாள் விருப்பம். இப்போ உன்னை இம்புட்டு அழகா பார்த்ததும் அந்த ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. ஸோ நான் அதவே உனக்கு கிஃப்டா கொடுக்கட்டுமா என்று அவன் கேட்டுக்கொண்டே அவளை நோக்கி முன்னால் 2 அடி எடுத்து வைத்தான். சுவற்றின் அருகே நின்று கொண்டிருந்த சுரபி பின்னால் 2 அடி நகன்று, என்ன கிஃப்ட் என்று சத்தம் இல்லாத குரலில் வார்த்தைகள் வர தவித்தவாறு கேட்டாள். பயத்திலும் பதட்டத்திலும் அவளது கண்கள் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. இதழ்களில் ஒளிந்திருக்கும் சிரிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே வந்துவிடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்க, வெட்கத்தில் அவளது கன்னம் அனைத்தும் சிவந்து போனது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் விக்ரமை பார்க்கவே முடியவில்லை. இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. மேலும் அவளால் அவன் முன் நிற்க முடியவில்லை. அந்த அளவிற்கு விக்ரமின் பார்வை அவளை வெட்கத்தில் ஆட்கொள்ள வைத்தது. ஆசையை பாரு, இந்த மாதிரி ஆசை எல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல என்று சிரித்தவாறு சொன்னவள் அங்கிருந்து ஓடப்போன சமயம் விக்ரம் அவளது இடையை பிடித்து இழுத்தவாறு சோற்றில் சாய்க்க அவனும் அவளை நோக்கி நெருங்கினான். அவனிடமிருந்து இதை துளியும் எதிர்பார்க்காதவள் அவனிடம் இருந்து விலகி போக முயற்சி செய்ய விக்ரமோ தன் 2 கைகளாலும் அவளை லாக் செய்து விட்டான். எந்த பக்கம் தப்பிக்க நினைத்தாலும் விக்ரம் அவளை விடுவதாகவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் போராடி பார்த்தவள் சலித்து போய் அவனுக்கு நேருக்கு நேராய் நிற்க ஆரம்பித்தாள். அவளிடம் இன்னும் தனது நெருக்கத்தை அதிகரித்தவன் தன்னுடைய இதழ்களை அவள் இதழ்களை நோக்கி சென்றான். அதை கண்டவளின் இதயம் படபடவென துடித்தது. ஒருவித பயத்தில் கண்கள் அப்பொழுது அவளையும் அறியாமல் மூடிக்கொண்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.